வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் அஃபோர்டபுள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட HF டியூலெக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயம் ஹீரோவோட HF டியூலெக்ஸ் தான். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தலைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஹீரோ இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே கமிட்மெண்ட் ப்ராக்டிகாலிட்டின்றது இந்த வெஹிக்கிளோடைய டிசைனில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. பட் அந்த ஒரு 2 வீலருக்கு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட் ஸ்கில்ச்சு. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களோட டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் ரூரல் யூஸுக்கு ஏற்ற ஒரு பவருமே இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் ரேட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 71,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 85,000 முடியுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சிங்களா, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஹோண்டா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்டான ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள் இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு லீனியரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு டிசைன்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் ரோட்லேயும் சரி இந்த இமேஜ்லேயும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அப்படியே ஒரு காம்பேக்டான ஒரு டிசைன் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும் ஓவரலாக சொல்லும்படி சொல்லணும்னா டிசைன் பற்றி. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 98.98 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோடையும் உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளட் கிளட்ச் தான். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.28 bhp அண்ட் 8.04 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 69 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, பின்னாடியும் சேம் ட்ரம் பிரேக் தான் CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg, சீட் ரேட்டு 786 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் மாடல் உங்களுக்கு 86,000 வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸு முன்னே சொன்ன மாதிரி தான், HF டிலக்ஸ் மாதிரி இதுலேயும் ஒன்றும் பெருசாக சொல்லும்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஒரு 2 வீலரில் என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாமோ அதை மாதிரி ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, உங்களுக்கு அந்த ஒரு மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் மற்றபடி ஓகேவாக இருக்கும் இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே கொஞ்சம் ஒரு நல்ல ரோட் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த 2 வெஹிக்கிள்ஸுமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே பர்பஸு கேப்பபிள் தான். பட் டிசைன்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சிம்பிளான டோனில் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு பேஷன் ப்ளஸ்ன்றோடைய டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ஸ்டைலிங்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் ஸ்கீம்ஸும் சரி, இந்த வெஹிக்கிளோட ஸ்லைட்லி அந்த ஒரு பல்கி ஃபீலும் சரி, உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதை நல்ல ஒரு ரேஞ்சில் வச்சுருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டீசெண்டான நல்ல லுக்கோடு இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸு அது மாதிரி விஷயங்களையும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து
அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதுலேயும் பெருசாக ஒன்றும் சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். உங்களுக்கு லைட்டிங்லாம் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபீச்சர்ஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிசல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் இதை விடையும் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு இந்த இடத்துலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 98,000 தான் வருதுன்றப்ப ப்ரைஸிங்லேயும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக எடுக்கணும். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் அந்த ஒரு பவர் மாதிரி விஷயங்களையும் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். டிசைனும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டியர், பட் இதுவும் காம்பேக்டான ஒரு டோனில் தான் வரும். ஆமாங்க, அந்த ஒரு விஷயம் பார்த்துங்க. ஒரு டிசைன் ஓகேவாக இருக்குது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்மளுக்கு 100 சிசி தான். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 110 சிசி செக்மெண்ட்டில் வருதுன்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் பவரும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி நம்ம இது வரைக்கும் பார்த்த வெஹிக்கிள்ஸ். அவங்க சரி ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிளில் இந்த ஒரு மைலேஜ்ன்றது ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். பர் லிட்டருக்கு 80 km வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 80 km/லிட்டர்ன்றது ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். இந்த ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குதுன்றப்ப அது ரியலி ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்து நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட்டு 796 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 86,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்லேயும் ஒரு சூப்பர் ரீசனபிளான ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. ஓரளவு ப்ரைஸிங்லேயும் அஃபோர்டபுளாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக வேணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு மைலேஜ் ஒரு சூப்பரான ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு நல்ல மைலேஜ் அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குலாம் இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் டோன் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வருது. பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்த மற்ற வெஹிக்கிள்ஸை விட இதில் எனக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயமா டிசைன் வைஸ் படுறதுன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது ரைட் குவாலிட்டியை ரொம்ப ஒரு சூப்பரான ரேஞ்சில் வச்சுருக்கு. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் வருது. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கீர் போர்ஷன் இண்டிகேட்டர்ன்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ராடினரியான நல்ல ஃபீச்சர்ஸ், ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜினு ஒரு 115.45 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்மளுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அது இல்லாமல் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிட்டட் வெஹிக்கிள்னா அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். எக்ஸ்ட்ரா ஒரு கியர் இருக்குதுன்றப்ப நிச்சயம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவரும் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு பெட்டர் பவர் இருக்குன்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஹையர் கியரில் லோயர் ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப மைலேஜும் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.48
பிஹெச்பி அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 68.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளும் நல்லாவே சூப்பராக மைலேஜ் தருது நிறைய பேர் சொல்கிறாங்க. மைலேஜ் விஷயத்தில் பஜாஜ் பிளாட்டினா பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல, ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு மைலேஜ்லாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் அப்பான டைம் இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்து அதுலேயும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லாம் கொடுத்த காலம்லாம் உண்டு. பட் ஆனால் இப்போ அது டிஸ்கண்டினியூடியில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் எங்கே அந்த ஒரு டிஸ்க் பிரேக் வேரியண்ட் கிடச்சதுன்னா எடுத்தாலும் எடுக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சரி, இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு 119 kg, சீட் ஹைட்டு 707 mm கிட்ட 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 90,000. ஆமாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். சி லேட்டர்.